அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ஃபர்ஸ்ட் யூனிட்ல, அதாவது 2A மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல் டாபிக்கா என்ன இருக்கு அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்குது. அந்த தலைப்புல தான் இந்த பாடம் வந்து பார்க்க போறோம். ஸோ 2A மெயின்ஸுக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே இது வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து வரும். ஸோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒரு நோட்டு போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அழகாக வந்து ஹிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரியா? நம்ம 2A மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிலபஸ் வைஸாக கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதில் முதல் கிளாஸ் ஐரோப்பிய வருகை அப்படிங்கிறது. சரியா? இந்த பாடம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த பாடத்தை படிக்கிறப்ப நம்ம மைண்டில் வந்து வந்திருக்கணும். சரியா? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்னா யார்? ஓகேவா? அவங்க ஏன் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க? நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா? இந்தியாவுக்கு வந்ததுனால தானே நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்னா யாருன்னு சொல்றேன். ஐரோப்பியர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆசியா கண்டத்தில் இருக்கிறதுனால ஆசியர்கள், இந்தியா நாட்டில் இருக்கிறதுனால இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பேர் ஐரோப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பேசிக்காக வந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகள் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து வராங்கப்பா. எந்த காலகட்டத்தில் வராங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து வராங்க. ஏன் வராங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்தியா அப்படிங்கிறது அந்த காலத்துல எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா நறுமண பொருட்களுக்கு பெயர் பெற்றது. சரியா? நறுமண பொருட்கள் என்ன? நம்ம வீட்டில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ற மஞ்சளா இருக்கட்டும், கிராம்பா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், சரியா, பட்டை, லவங்கம், இது எல்லாமே நறுமண பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நறுமண பொருட்களுக்கு பெயர் பெற்றது அந்த காலத்துல ரொம்ப பெயர் பெற்றது நம்ம இந்தியா. சரியா? இப்ப என்ன அப்படின்னா, இதுக்கும் ஐரோப்பாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? டவுட் வந்து வரலாம். சரியா? என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஐரோப்பா அப்படிங்கிறது ஓரளவுக்கு குளிர் பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப என்ன அப்படின்னா, ஐரோப்பாவோட நிறைய நாடுகள் வந்து இருக்கு. இந்த நாடுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில வந்து சப்ளை ஆகும். சரியா? என்ன சப்ளை ஆகுது அப்படின்னா இந்த நறுமண பொருட்கள் சப்ளை ஆகுது. எப்படி சப்ளை ஆகுது அப்படின்னா, இப்ப நான் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்குன்னு நான் உங்களுக்கு வந்து மேப் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அருக்கு இது இந்தியா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், உங்க மைண்ட்ல வந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இந்த அருக்கு இந்தியா. ஐரோப்பா அப்படிங்கிறது இந்த அருக்கு பாருங்க. இந்த இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லா, இந்த ரஷ்யா, இந்த பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, யுனைடெட் கிங்டம், போலந்து, இந்த ஏரியா ஃபுல்லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐரோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஐரோப்பியர் அப்படின்னா நம்மளுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர் வந்திருக்காங்க. போர்ச்சுகீஸ்னா யார் சார் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. இந்த ஸ்பெயினை கொஞ்சம் இது பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பாருங்க போர்ச்சுகல் அப்படின்னு இருக்கா. இந்த போர்ச்சுகல் இருக்கா. இந்த போர்ச்சுகீசியர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. வேற யார் சார் வந்தா? போர்ச்சுகீசியருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு கேட்டா டச்சுக்காரர்கள் வராங்க, ஆங்கிலேயர்கள் வராங்க, டேனியர்கள் வராங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. இதெல்லாம் வரிசை. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இதுக்கு நம்ம ஷார்ட்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை, நார்மலாகவே மைண்ட் வந்து ஏற்றிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த போர்ச்சுகல் தான் நம்மளுக்கு வந்து மெயின். சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ எதுக்கு சார் இந்த மேப்பை காமிக்கிறீங்க அப்படின்னா இருக்கு, காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா இந்தியாவில் இந்தியாவில் முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலையில விளைகிற அந்த நறுமண பொருட்கள். சரியா? என்ன ஆகுது? இந்தியா வழியா எங்க போகுது அப்படின்னா தலைவலி மார்க்கமா அப்படியே வந்து ஐரோப்பாவுக்கு வந்து போகுது. சரியா? ஐரோப்பாவுக்கு வந்து தலைவலி மார்க்கமா போய்கிட்டு இருக்கு. இதுல இடையில என்ன கேப் இருக்கு அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. இந்த துருக்கி அப்படின்னு இருக்கு இல்லையா, துருக்கியே அப்படின்னு இந்த இருக்கு பாருங்க, இஸ்தான்புல் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த இஸ்தான்புல் வந்து இதுக்கு முன்னால கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிறது ஒரு மன்னரோட பேரு. ஆனா இதுக்கு முன்னால சொன்னது கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டாண்டினோபிள் தான் என்ன அப்படின்னா நம்ம ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இருக்கிற நில வழிக்கு ஒரு எல்லையா வந்து இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த கான்ஸ்டாண்டினோபிளை துருக்கியர்கள் கைப்பற்றிடுவாங்க. சரியா? இங்கதான் வந்து விஷயமே வந்து ஆரம்பிக்குது. சரியா? ஐரோப்பியர்கள் இருக்காங்க, துருக்கியர்கள், நான் துருக்கிய அப்படிங்கிற இடத்துல தான் சொன்னேன். சரியா? அந்த பகுதியை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த துருக்கியர்கள் கைப்பற்றுறாங்க. எப்ப கைப்பற்றுறாங்க அப்படின்னா பாருங்க, 1453 கான்ஸ்டாண்டினோபிள் என்ன ஆகுது அப்படின்னா
கைப்பற்றப்பட்டது. ஸோ கைப்பற்றப்பட்டதுனால அந்த நிலவழி மார்க்கத்தை மூடிட்டாங்க. சரியா? இருக்கிற ஒரே ஒரு வழி அப்படின்னா நிலவழி அப்படின்னா இந்த கான்ஸ்டான்டினோபிள் தான். அந்த நிலவழியை என்ன பண்றாங்க அப்படின்னா மூடிடுறாங்க. ஓகே, இப்ப மூணுனால என்ன நடக்குது அப்படின்னா ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த நிலவழி தொடர்பே வந்து கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஐரோப்பாவில் ஒரு நாடு மட்டும் இல்லை, போர்ச்சுகீசியர்கள் மட்டும் வந்து இல்லை, நிறைய நாடு வந்து இருக்கு. யூகே இருக்கு, அதாவது இங்கிலாந்து இருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் போர்ச்சுகீசியர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா தேடணும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை வந்து கண்டுபிடிச்சிடணும். அதாவது நிலவழியில் நம்மளால போக முடியல, அப்போ கடல் வழியாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் வழியை வந்து தேட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தேடுறதுக்கு ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுவார். அவர் பேர் என்ன அப்படின்னா மாலுமி ஹென்றி அப்படிங்கிறது. சரியா? அவரோட பேர் என்ன அப்படின்னா மாலுமி ஹென்றி. இவர் வந்து ஒரு மன்னர் தான். ஆனால் அவர் வந்து இந்த கடல்வழி இதில் சாகசம் நிறைந்த அந்த பயணங்களில் இவருக்கு வந்து நிறைய ஈடுபாடு வந்து இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க பேரே மாலுமி ஹென்றின்னு சொல்லுவாங்க. ஹென்றி தான் மாலுமி ஹென்றின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய ஆதரவு வந்து கொடுக்குறாரு. சாகச பயணங்கள் மேற்கொள்ளுங்க அப்படின்னு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இவரோட ஆதரவின் அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா 1487 பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிற ஒரு நபர், சரியா, பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம இந்தியாவை கண்டுபிடிக்கிற ஒரு வழியில தென்னாப்பிரிக்கா வரைக்கும் வந்துட்டார். தென்னாப்பிரிக்கால தெற்கு முனை அந்த மேப்ல உங்களுக்கு காமிச்சா வந்து தெரியும், நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். சரியா? மேப்ல வந்து பாருங்க, ஸோ இந்த இருக்கு பாருங்க, தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை அப்படின்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா இருக்கா. ஸோ இந்த தெற்கு முனையை வந்து அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகல அப்படின்னா போகல. சரியா? தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை அடைஞ்சது யாரு அப்படின்னா இந்த பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர். இந்த பார்த்தலோமியோ டயஸுக்கு ஆதரவு கொடுக்கிறவர். சரியா? ஃபர்ஸ்ட் மாலுமி ஹென்றி பார்த்தோம் இல்லையா, அந்த மாலுமி ஹென்றி வந்து ஊக்கம் கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. ஆதரவு கொடுக்குறது யாரு அப்படின்னா மன்னர் 2ஆம் ஜான் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த மன்னர் 2ஆம் ஜான் தான் ஆதரவுன்னா காசு கொடுக்கறது வேற ஒன்றும் கிடையாது. கப்பலில் போகணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் வேணும், அது போக கப்பலுக்கு தேவையான எல்லா செலவும் வந்து கொடுக்கணும் இல்லையா, அந்த 2ஆம் ஜான் தான் எல்லா இதுவும் வந்து பண்றாரு. பார்த்தலோமியோ டயஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா தென்னாப்பிரிக்காவோட இந்த தெற்கு முனையை வந்து அடைஞ்சிட்டு இதோட வந்து பார்த்தலோமியோ டயஸ் முடிஞ்சு. சரியா? அதுக்கப்புறம் ஒரு சாகச பயணமாக யார் வராங்க அப்படின்னா நம்ம வாஸ்கோட காமா. சரியா? ஸோ வாஸ்கோட காமா தான் என்ன பண்றாரு அப்படின்னா நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கிறாரு. பாருங்க, எதுக்காக வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து வராங்க, மிளகு, லவங்கம், கிராம்பு. சரியா? நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? மிளகு, லவங்கம், கிராம்பு. ஓகே, இதை தேடித்தான் வந்து வராங்க. சரி, இதை சொல்ல மறந்துட்டேன். எதுக்காக இந்த நறுமண பொருட்கள் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அதை வந்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்ன அப்படின்னா ஐரோப்பாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறி சாப்பிடுவாங்கல்ல, கறியை வந்து பதப்படுத்தணும். கறின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து சாப்பாடுக்கு பதப்படுத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த நறுமண பொருட்கள் வந்து தேவை. ஸோ கண்டிப்பாக தேவை இருந்துச்சு. ஏன்னா சேவ் பண்ணி தான் அவங்க சாப்பிட வேண்டிய சூழல் வந்து இருந்துச்சு. ஸோ பதப்படுத்துறதுக்கு இந்த முக்கியமாக இந்த மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கருமிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கருமிளகு யவனப்பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கருமிளகு இன்னொரு பேர் யவனப்பிரியா. யவனர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு நறுமண பொருள் அப்படின்னா இந்த கருமிளகு. முக்கியமாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில விளையும். சரியா? யவனர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த கிரேக்க ரோமானியர்களை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ வந்து பாருங்க, வாஸ்கோட காமா நேரடி கடல் வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. எங்க கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இந்தியாவுக்குரிய கடல் வழியை கண்டுபிடிச்சாரு. அதாவது தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை கடந்து இந்தியாவுக்கு வந்து வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் இறங்கின இடம் எது அப்படின்னா கள்ளிக்கோட்டை அப்படின்னா கேரளால கோழிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கோழிக்கோடு நம்ம தமிழ்ல சொல்றது கள்ளிக்கோட்டை. ரைட். இதை வந்து அடைச்சாரு. எப்படி அப்படின்னா 3 கப்பல்ல
சரியா 3 கப்பல்ல 170 பேரோட என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா பயணம் மேற்கொண்டிருக்காரு. எத்தனை கப்பல்? 3 கப்பல் பா. சரியா? அப்ப நம்ம இந்தியாவில கப்பலை பார்க்கறதே வந்து அரிதா இருந்திருக்கும். அப்படி பாக்குறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கலிக்கோட்டையில உள்ள அரசர் யார் அப்படின்னா மன்னர் சாமரின் அல்லது சாமுத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த சாமரின் அரசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வரவேற்கிறார். யாரை வரவேற்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்த வாஸ்கோடகாமா வரவேற்கிறார். இவர் வந்து ஒரு போர்ச்சுகீசியர். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து அங்கேருந்து வந்திருக்கேன், நான் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும், ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நறுமண பொருட்கள் எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வராங்க. சரியா? நறுமண பொருட்களும் வாங்கிடுவாங்க, ப்ளஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. சரியா? வாணிகம் தான் மெஜாரிட்டி வந்து இருந்துச்சு. ஓகே, வாணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்னர் சாமரின் மறுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா இவர் வந்து திரும்ப 1498 ஆகஸ்ட் 29 ஒரு 55 மாலுமிகளோட 2 கப்பல்கள்ல எங்க போறாரு அப்படின்னா திரும்ப நாட்டுக்கே வந்து போறாரு. பாருங்க, வந்தது 170 நபர்களோட வந்தார். ஆனா திரும்ப போறது வந்து பாருங்களேன் 55 மாலுமிகளோட 2 கப்பல்கள்ல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா திரும்ப வந்து போறாரு. அப்ப மிச்சம் உள்ள நபர்கள் எங்க சார்? ஒரு சில பேர் வந்து இறந்துருவாங்க. ஏன்னா அங்கிருந்து கடலுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. சரியா? புயல், சூறாவளி எல்லாத்தையும் கடந்து தான் வந்து வரணும். அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க. திரும்ப போறது எத்தனை 2 கப்பல்கள்ல பயணம் மேற்கொண்டாரு, போயிட்டாரு. சரி, போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா அங்க போயிட்டு போர்ச்சுகல்ல போயிட்டு இவர் போய் நான் இந்த மாதிரி இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன், சரியா, வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் வந்து அனுப்பிடுறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா பெட்ரோ ஆல்வரிஸ். சரியா? அனுப்புறதுல அவரோட தாக்கத்தின் அடிப்படையில் பெட்ரோ ஆல்வரிஸ் வந்து வருவார். பெட்ரோ ஆல்வரிஸ் பொறுத்த வரைக்கும் 13 கப்பல்ல வந்து வராரு. எத்தனை கப்பல்? 13 கப்பல். அவர் வந்து ஸ்டார்டிங்ல 3 கப்பல் தான் வந்திருப்பாரு. இந்த பெட்ரோ ஆல்வரிஸ் வந்து 13 கப்பல்ல வந்து வராரு. 13 கப்பல்ல 1200 மாலுமிகள் வச்சுக்கிட்டு வராங்க. சரியா? திரும்ப அதாவது போர்ச்சுகல்ல இருந்து வந்து வராங்க. ரைட்டா? எப்ப அப்படின்னா 1500 ஆண்டுகள் 1500 வந்து வராங்க. ஓகே, வந்துட்டாரு. இவர் முடிஞ்சு பெட்ரோ ஆல்வரிஸ் முடிஞ்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் வாஸ்கோடகாமா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா 2வது டைமா, சரியா, 2வது டைமா வந்து இந்தியாவுக்கு வந்து வருவாரு. எப்ப அப்படின்னு கேட்டா 1502 அக்டோபர் 29. இது வந்து 11th புக்ல ஒரு மாதிரி இருக்கும், 8th புக்ல ஒரு மாதிரி இருக்கும். ஹையர் ஸ்டாண்டர்டா நீங்க வந்து மைண்ட் வந்து வச்சுக்கோங்க. நான் ஹையர் ஸ்டாண்டர்டா இருக்கேன். 1502 அக்டோபர் 29 20 கப்பல்ல வந்து வராரு. ஸ்டார்டிங்ல 3 கப்பல் தான் வந்தாரு, இப்போ 20 கப்பல்ல வந்து வராரு. சரியா? ரைட். கள்ளிக்கோட்டைக்கு தான் வந்து வராரு. ஸ்டார்டிங் கள்ளிக்கோட்டை. அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை வந்து அவருக்கு வந்து சரியா படல. பின்னால ஒரு நல்ல ஒரு நகரமா எது இருக்கு அப்படின்னா கொச்சி வந்து இருக்கு. ஸோ கொச்சிக்கு வந்து தாவிடார், கொச்சிக்கு வந்து போயிடாரு. ஓகேவா? இப்ப இந்த வாஸ்கோடகாமா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா இவரோட மிக முக்கிய நோக்கமா என்ன இருக்கு அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்களோட மிக முக்கிய நோக்கமா நம்ம இந்தியாவில் கால் பதிக்கணும். முக்கியமா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அராபியர் வந்து நம்ம இந்தியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உரிமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. ஸோ இந்த அராபிய முற்றுரிமையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ட்ரை பண்றாரு. முக்கியமா வந்து பாருங்க, இந்த இந்திய பெருங்கடலையும் செங்கடல் இந்த 2 கடலையும் அராபியர்களோட முற்றுரிமை வந்து அதிகமா இருக்கு. நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சரியா? ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு கொச்சி முக்கியம், கொச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு கிடங்கை வந்து உருவாக்குறாரு. அடுத்ததாக கண்ணூர்ல ஒரு சிறைச்சாலை வந்து உருவாக்குறாரு. சார், சரக்கு கிடங்கு வந்து உருவாக்குறது ஓகே, ஏன்னா அங்கிருந்து பொருள் கொண்டு வருவாங்க, இங்க வந்து நான் வந்து இறக்கி வைப்பேன், நான் இங்க இருந்து வந்து விற்பனை பண்ணுவேன், அல்லது இங்க பொருளை வாங்குவேன், இங்க சேவ் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறது ஓகே. சிறைச்சாலை எதுக்கு சார்? கண்ணூர்ல எதுக்கு சார் சிறைச்சாலை வைக்கிறாரு? இந்த வாஸ்கோடகாமா இந்த போர்ச்சுகீசிய அதிகாரிகள் ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறைச்சாலை வந்து உருவாக்குறாரு. சரியா? ரைட். அடுத்து திரும்பவும் வந்து அவர் நாட்டுக்கு போயிடாரு. திரும்ப 3வது முறையாக 1524 நம்ம இந்தியாவுக்கு வந்து வராரு. இப்ப 1524 வந்தாரு. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம 1524 டிசம்பர் மாதம் கொச்சியில இறந்து போறாரு. என்ன பண்றாரு? கொச்சியில இறந்து போறாரு. சரியா? சோ இதோட என்ன ஆச்சு அப்படின்னா வாஸ்கோடகாமா அப்படிங்கிற ஒரு நபரோட சாப்டர் வந்து முடிஞ்சுச்சு. ஓகே, இப்போ இது வரைக்கும் நார்மலா போர்ச்சுகீசியர் அப்படிங்கிறவங்க இந்த சும்மா வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா முதல் முறையாக 1505 பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிற ஒரு நபரை எங்க இருந்து போர்ச்சுகல்ல இருந்து அனுப்பிடுறாங்க.
எதுக்காக அனுப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம அங்கே இருக்கிற நம்மளோட நிறுவனத்தை, சரியா, இவங்க பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நிறுவனத்தை நீ வந்து பார்த்துக்கோ, உனக்கு வந்து ஒரு போஸ்டிங் என்ன அப்படின்னா ஆளுநர், சரியா, முதல் ஆளுநர், போர்ச்சுகீசியரோட முதல் ஆளுநர், அதாவது போர்ச்சுகீசிய நிறுவனத்தோட முதல் ஆளுநர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 1505 1509 வரைக்கும் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பதவியில் வந்து இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட மிக முக்கியமான கொள்கை, ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீலநீர் கொள்கை அப்படிங்கிறது, சரியா. நீலநீர் கொள்கை அது என்ன சார் நீலநீர் கொள்கை? அதாவது இந்த கப்பற்படை, அதாவது அங்க போயிட்டு போர்ச்சுகீசியர்கள் நம்ம குடியேற்றம் பண்றது அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்திய நாட்டில் போர்ச்சுகீசியர்கள் நம்ம வந்து வீடு கட்டணும், நம்ம ஆட்களை வந்து கொண்டு வந்து இறக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. நான் கப்பற்படை என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும், சரியா. நான் இந்த கப்பல் படையில யாரும் வந்து என்னை வந்து அடிச்சுக்க கூடாது, அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட மிக முக்கிய நோக்கமாக வந்து இருக்கு. ஸோ அந்த கொள்கை பேர் தான் நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ரைட். மாலுமிகளை என்னவார் அப்படின்னா அதிகப்படுத்துவார், சரியா. கப்பற்படை வீரர்களை வந்து அதிகப்படுத்துவாரு. இங்க வாணிகத்தை அதிகப்படுத்தணும் அப்படிலாம் நினைக்கல, கப்பற்படை வீரர்களை அதிகப்படுத்தணும், யாரும் நம்மளா கேள்வி கூடாது, அந்த மாதிரி வந்து கொண்டு வராரு, ரைட்டா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சும்மா இல்ல, வந்த உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா சேட்டை பண்ணுவாரு, நிறைய சேட்டை பண்ணுவாரு. பாருங்க சாமுத்திரி, அதாவது சாமுத்திரி அப்படின்னா மன்னர் சாமரின்னு சொன்னோம் இல்லையா, அவர் தானே வாஸ்கோ ட காமாவை வரவேற்றாரு, ரைட்டா. இந்த சாமுத்திரி மன்னரை வந்து சாமுத்திரியோட கப்பற்படை பிளஸ் எகிப்திய சுல்தானோட கப்பற்படை, இந்த ரெண்டு கப்பற்படையும் என்ன பண்றாரு அப்படின்னா மூழ்கடிக்கிறார், சரியா. இந்த மன்னர் சாமரியனுக்கும் போர்ச்சுகீசியருக்கும் என்ன நட்புறவா தான் இருந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த வாஸ்கோ ட காமா வர்ற காலகட்டத்திலையும் போர்ச்சுகீசியர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவர் கேட்காம நிறைய வந்து வேலை பார்த்து விட்டுருவாங்க. அதனாலேயே சாமரியன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா போர்ச்சுகீஸோட சண்டை வந்து போடுவார், சரியா. ஸோ அந்த அடிப்படையில் கப்பற்படை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மூழ்கடிச்சுவாங்க. யார் மூழ்கடிக்கிறது? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, சரியா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, ரைட். இப்போ வந்து பாருங்க இவர் இந்த சாமுத்திரி அரசரோட என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைட் வந்து நடக்குது. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேக்கா கொச்சி அரசரோட, கொச்சி, சரியா, கொச்சி அரசரோட என்ன பண்றாரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாரு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஒன்றும் காசு நிறைய தரேன்டா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு கொச்சியில, கண்ணூர்ல, மலபார்ல நம்ம கேரளா, சரியா, இந்த பிளேஸ்ல கோட்டைகளை கட்டுறாரு. போர்ச்சுகீசியர்கள் மூலமாக கோட்டைகள் வந்து கட்டுறாங்க, சரியா. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா சாவல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஒரு சண்டை வந்து நடக்குது, சரியா. இந்த சண்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு சண்டை வந்து நடக்குது அப்படின்னா முஸ்லீம் கூட்டுப்படை, அந்த காலத்துல முஸ்லீம் வந்து இருப்பாங்க, முஸ்லீம் கூட்டுப்படை, அவங்களுக்கும் நம்ம போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து சண்டை வந்து நடக்குது. இதுல போர்ச்சுகீசியர்கள் என்ன அப்படின்னா தோல்விதான், சரியா, தோல்விதான். இந்த இதுல இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இருக்கார் இல்லையா, இவரோட மகனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொன்றுவாங்க, மகனை கொன்றுவாங்க, சரியா, ரைட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா இருந்தாலும் திரும்ப வந்துருவாங்க. 1509 போர்ச்சுகீசியர் என்ன பண்றாங்க அப்படின்னா கடற்படை மேலாண்மை, நான் தாண்டா இந்த இந்திய பெருங்கடலுக்கு செங்கடலுக்கு ராஜா அப்படின்னு கடற்படை மேலாண்மையை வந்து கோர்றாங்க, நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்றாங்க. ஆனா அது மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, ரைட். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து போயிடுவார். அடுத்தது யார் வராங்க அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க்கு, சரியா, அல்போன்சோ டி அல்புகர்க்கு 1509 இருந்து 1515 வரைக்கும் இவரோட காலகட்டம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்தாரு, அவர் வந்து நிலைநிறுவன கொள்கையை வந்து பின்பற்றினாரு, ஒரு சில சேட்டையெல்லாம் வந்து பண்ணாரு, போயிட்டாரு. இவர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய பேரரசர் இந்தியாவில் நிறுவியவர் அப்படின்னா உண்மையிலேயே நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த அல்போன்சோ டி அல்புகர்க்கு, சரியா. ஏன் அப்படின்னா இவர் நிறைய ஊக்குவிப்பார், அதாவது என்கரேஜ் பண்ணுவார், நம்ம இந்தியாவில் நிறைய குடியேற்றங்களை கொண்டு வரணும். ஆனால் அதாவது அல்மெய்டா என்ன பண்ணுவார், குடியேற்றங்கள்லாம் கொண்டு வர மாட்டார், கப்பற்படை தான் வலிமையாக்குவார். இவர் என்ன பண்றாரு, குடியேற்றத்தை வந்து கொண்டு வருவார், ரைட். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உண்மையில் நிறுவியவர், சரி, ஓகே. அடுத்து பிஜப்பூரோட அரசர் யூசுப் அடில் கான், அவரோட பேர் என்ன அப்படின்னா யூசுப் அடில் கான், அவரை இவர் வந்து என்ன பண்றாருன்னா தோற்கடிக்கிறாரு. பிஜப்பூர் அப்படிங்கிறது எப்பயுமே அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பேரரசாக வந்து இருந்துச்சு, அந்த அரசரையே வந்து தோற்கடிக்கிறார். அடுத்து வந்து பாருங்க ரொம்ப முக்கியமானது, நிறைய எக்ஸாம்ல கேட்டது, சரியா, போர்ச்சுகீசியர்கள் எப்போது கோவாவை கைப்பற்றினர் அப்படின்னு கேட்பாங்க. எப்ப அப்படின்னா 1510 வந்து பாத்தீங்க அப்படின்னா
கோவாவை கைப்பற்றுறாங்க. யார் காலத்தில் அப்படின்னா அல்போன்சோடி அல்புகர்கு காலத்தில் இந்த கோவாவை கைப்பற்றிட்டாங்க. சரியா? ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த கோவாவை என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கிய வணிக மையமாக மாத்திட்டாங்க. அதாவது போர்ச்சுகீசியர்களுக்கு முக்கிய வணிக மையமாக மாத்திட்டாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் இருப்பாங்கப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்க, அனைத்து மதம் சார்ந்த மக்களையும் குடியேற ஊக்குவிக்கிறாங்க. எங்க அப்படின்னா கோவாவில் எல்லா மதமும் வாங்க. சரியா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள். இந்த போர்ச்சுகீசியர்கள் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள். மெஜாரிட்டி யூரோப்பியன்ஸ் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்துவாக இருந்தாலும் பரவாயில்ல, வா நீ என்ன ஒன்று கோவாவில் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டால் குடியேறு அப்படின்னு ஊக்குவிக்கிறார். இவரு உண்மையிலே ஓரளவுக்கு நல்ல மனுஷன் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர் என்ன ஒரு அப்படின்னா ஐரோப்பிய இந்திய திருமணம், அதாவது ஐரோப்பியர்கள் இந்தியாவில் உள்ள பெண்களை என்ன பண்ணலாம்னா மணந்து கொள்ளலாம், மணந்து கொண்டு இங்கேயே நீங்க இருங்க, அதை என்ன பண்றாருன்னா ஆதரிக்கிறார். சரியா? நான் கிறிஸ்தவன், நீ இந்து கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, முஸ்லீம் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, அதாவது இந்தியாவோட நீ கல்யாணம் பண்ணா பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ணி இங்கே இரு அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறார். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வணிக தடம். அடுத்து மெக்காவுக்கும் கெய்ரோவுக்கும், மெக்கா அப்படிங்கிற பிளேஸ், கெய்ரோ அப்படிங்கிற பிளேஸ், இந்த ரெண்டுக்கு இடையில வணிக தடம். சரியா? வணிக தடம்னா நம்ம பிசினஸ் ரூட். சரியா? இந்த வணிக தடம் மேல ஆதிக்கம் யார் செலுத்துறாங்க அப்படின்னா முஸ்லீம்கள் செலுத்திருக்காங்க. ஆதிக்கம் அவங்க தான் நாங்க தான் இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அந்த முஸ்லீம்களை என்ன பண்றாரு அப்படின்னா தோற்கடிக்கிறார். சரியா? இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் தான் அப்படிங்கிற மாதிரி தோற்கடிக்கிறார். ஓகேவா? ஸோ இது எல்லாம் யார் அப்படின்னா அல்போன்சோடி அல்புகர்கோட வேலை. சரியா? இவருக்கு என்ன அப்படின்னா இவர் காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த கோவாவை கைப்பற்றினது இவர் காலகட்டத்தில் 1810. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்ததாக மலாக்காவை கைப்பற்றார். இதே அல்புகர்க்கு தான் மலாக்காவை கைப்பற்றார். ஓகே. அடுத்ததாக அராபியரை என்ன பண்றாரு தாக்குறாரு. தாக்கி ஏடன் அப்படிங்கிற ஒரு நகரத்தை கைப்பற்றாரு. அப்போ அராபியர் முற்றுரிமை ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தாக்குறாரு. அடுத்ததாக 1515 ஆர்மசு துறைமுகம், ஆர்மசு அப்படிங்கிற துறைமுகம் பாரசீக வளைகுடால இருக்கிற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸை இவர் கட்டுப்பாடுல கொண்டு வந்துட்டார் 1515. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த அல்போன்சோடி அல்புகர்க்கு சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை, சரியா, உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது. ஆனா ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. சரியா? ஏன்னா அது அந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பப்பட்ட ஒரு விஷயம் சதி அப்படிங்கிறது. அது பின்னால தானே பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் பின்னால தானே என்ன ஆச்சு அப்படின்னா அதை ஒழிச்சாங்க. ரைட்டா? அடுத்து இவர் காலத்துல விஜயநகர பேரரசோட நட்புறவு இருந்துச்சு. இது கேள்வி டிஎன்பிசியே கேட்டுருக்காங்க. சரியா? யாரோட நட்புறவு இருந்துச்சு? எந்த ஐரோப்பியரோட? எந்த ஐரோப்பியனா போர்ச்சுகீசியரோட விஜயநகர அரசு நட்புறவா இருந்துச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம யாரை பார்த்துக்கோம் அப்படின்னா 2 பேரை பார்த்துருக்கோம். ஒன்று அல்மெய்டா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அல்புகர்க்கு. சரியா? அடுத்ததாக இப்போ அல்புகர்க்கு போயிட்டாங்க இல்லையா? அல்புகர்க்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு கேட்டா நினோ டி குன்கா. அதாவது நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதில் ரொம்ப முக்கியமான நபர்கள் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் ஆளுநர் எக்கச்சக்கமாக போயிட்டே இருப்பாங்கல்ல, அதில் யார் நம்ம இந்தியாவில் ஓரளவுக்கு வலிமையாக இருந்திருக்காங்க அவங்கள பற்றி தான் பார்க்கணும். நினோ டி குன்கா அப்படிங்கிற ஒரு நபரும், அடுத்த ஆண்டோனியோ டி நொரெங்கோ அப்படிங்கிற ஒரு நபரும் பார்ப்போம். அதில் நினோ டி குன்கா இவரோட காலகட்டம் 1529 38 வரைக்கும். இவர் காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா 1530 இந்த போர்ச்சுகீசியரோட தலைநகரத்தை என்ன பண்றாரு அப்படின்னா கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாத்துறாரு. சரியா? எங்க மாத்துறாரு? கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாத்துறாரு. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து 1534 பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல பகதூர் ஷா அப்படிங்கிற ஒரு மன்னர். இந்த பகதூர் ஷா பசீன் அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றார். பசீன் அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றார். அடுத்து குஜராத்தோட உள்ளூர் தலைவர்கள்ட்ட டாமன் அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றார். இதுதான் இவருக்கு நினோ டி குன்காக்கு இவ்வளவுதான் நம்ம ஸ்கூல் புக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆண்டோனியோ டி நொரெங்கோ, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் காலகட்டத்தில், சரியா, இவர் காலகட்டத்தில் அதாவது 1571 அக்பர் முகலாய அரசர், முகலாய மாபெரும் ஒரு பேரரசர் அக்பர் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிற
காம்பே காம்பே வளைகுடா இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. யாரோட காலகட்டத்தில்? ஆண்டோனியோ டி நொரென்கோ அப்படிங்கிற ஒருத்தர் காலகட்டத்தில். சரியா? அடுத்து இந்த காலகட்டத்தில் தான் போர்ச்சுகீசியருக்கும் முகலாயர்களுக்கும் தொடர்பு வந்து உருவாச்சு, ஒரு லிங்க் வந்து உருவாச்சு. யாரு? அக்பர் காலகட்டத்தில், அதே மாதிரி ஆண்டோனியோ டி நொரென்கோ அப்படிங்கிற இவர் காலகட்டத்தில். ஓகேவா? ரைட். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, முக்கியமான நபர்கள், அதாவது போர்ச்சுகீசியர்கள் மிக முக்கியமான நபர்கள் ஒரு 4 பேர் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்ததன் விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா பாருங்க, விளைவு இல்லைன்னா தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஸ்பெயின் அரசர் 2ஆம் பிலிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1580 போர்ச்சுகலை கைப்பற்றாரு. ஸ்பெயினும் போர்ச்சுகலும் நம்ம மேப்பில் பார்த்தோம், பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்பெயினோட அரசர் யாரு? 2ஆம் பிலிப் 1580 என்ன பண்றாரு? போர்ச்சுகலை கைப்பற்றாரு. இப்போ போர்ச்சுகலை கைப்பற்றினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? அங்கிட்டு தானே அவங்களோட கவனம் வந்து போகும், நம்ம இந்தியாவில் கவனம் போகாது இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் டச்சுக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம போர்ச்சுகீஸை தோற்கடிச்சிடறாங்க. ஸோ தோற்கடிச்சதுனால நம்ம இந்தியா மேலே அவங்களுக்கு பெரிய நாட்டம் வந்து இல்லாமல் போயிடுது. லாஸ்ட்டாக எங்கே போயிடுவாங்க அப்படின்னா, பிரேசில் மீது ஆர்வம் காட்ட தொடங்கிடுவாங்க. சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்க, இந்த விளைவு அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக லாஸ்ட்டில் வர வேண்டியது. ரைட். அடுத்தது பாருங்க, ரைட், இதுதான் தாக்கம். ரைட். ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா, புகையிலை சாகுபடி நம்ம இந்தியாவில் அறிமுகம் பண்ணது யாரு? எந்த ஐரோப்பியர் அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கேட்டுருக்காங்க. புகையிலை சாகுபடி அறிமுகம் பண்ணது போர்ச்சுகீசியர்கள். சரியா? அடுத்து கத்தோலிக்க கிறிஸ்தவம். ஆக்சுவலாக கிறிஸ்தவத்தை பரப்பணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நோக்கங்கள் ஒன்று. வாணிகம் பண்ணுறது ஒரு நோக்கம். 2வது மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தை பரப்பணும் அப்படிங்கிறது. அப்போ அவங்களோட கிறிஸ்தவம் என்னன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவம். அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கிழக்கு மேற்கு கடற்கரையில் ரொம்பவே உள்ள பதிச்சிட்டாங்க. எப்படி சார் அப்படின்னா, முக்கியமாக நம்ம இந்தியாவில் பரதவ மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கு பரதவ மக்கள். இந்த பரதவ மக்களை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, மதம் மாற்றுவாங்க. மதம் மாற்றுது அப்படின்னா எப்படி அப்படின்னா, மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா மதம் வந்து மாற்றுவாங்க. அப்படி மதம் அதிகமாக எங்க மாற்றுறாங்க அப்படின்னா, முக்கியமாக கிழக்கு மேற்கு கடற்கரையில. மெஜாரிட்டி வந்து பாருங்க, நம்ம இந்தியாவில் அந்த கடற்கரையோரமா உள்ள மக்களை வந்து பாருங்க கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்பவே வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க. சரியா? ரைட். இப்போ அடுத்து வந்து 1556 கோவாவில் ஒரு அச்சு இயந்திரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்ததுனால. அடுத்தாக 1563 இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. யாரோ ஒரு பெயர் தெரியாத ஒரு ஐரோப்பியர், யாரும் தெரியாது, அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார், யாரும் சொல்லல. சரியா? அடுத்து 17ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசிய அதிகாரம் யார்கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா, டச்சுக்காரர்கள வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓகே, நமக்கு தெரியும். 1739 வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோவா, டயூ, டாமன் இந்த 3 பிளேஸோட இவங்களோட அந்த உரிமை அப்படிங்கிறது நின்றுச்சு. அதுக்கு மேல வந்து போகல. முக்கியமான ஆட்கள் யாரும் இல்லை, அதிகாரம் செய்யற மாதிரி ஆளுகள் யாரும் இல்லை. ஏன்னா யார் வந்துருவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து வந்துருவாங்க. அடுத்து சென்னை சாந்தோம். சரியா? சென்னையில சாந்தோம் அப்படிங்கிற ஒரு பகுதி, இந்த பகுதி போர்ச்சுகீசிய வருகைக்கான மிக முக்கிய சான்றாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து இந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட ஒண்ணு, போர்ச்சுகீசியர்கள் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா, மயிலாப்பூர். சரியா? மயிலாப்பூரை சொல்றாங்க. போர்ச்சுகீசியர்கள் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் சொல்றாங்க. இதே ஆங்கிலேயர்கள் பிளாக் டவுன், அதாவது இந்த கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் டவுன் சொல்லுவாங்க. போர்ச்சுகீசியர்கள் யாரை சொல்றாங்க? மயிலாப்பூரை சொல்றாங்க. ஆங்கிலேயர் யாரை சொல்றாங்க? ஜார்ஜ் டவுன் சொல்றாங்க. சரியா? அடுத்ததாக இவங்க காலத்துல ஒரு போர்ச்சுகீசிய ஒரு நபர், ராபர்ட் டி நொபிலி அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த காலத்துல தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் டி நொபிலியை சொல்றாங்க. அடுத்து தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சொல்றாங்க. பேர் என்ன? ஹென்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர். அடுத்து புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் வந்து இயேசு சபை அப்படிங்கிற ஒரு சபை, அந்த சபையை உருவாக்கிய நபர்கள்ல ஒரு நபர் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர். இவர் வந்து என்ன அப்படின்னா, 1542 கோவாவுக்கு வருகை தரார்.
எதுக்காக வருகை தருவார் அப்படின்னா இவரோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பரப்பணும். அதே மாதிரி இவர் வந்து எதுக்கு வருவார் அப்படின்னா திருமுழுக்கு சடங்கு, ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஞானஸ்நானம் எனக்கு சரியா ப்ரொனன்சியேஷன் வரல. ஸோ கிறிஸ்தவர்களில் ஒரு விஷயம், நான் வந்து முழு கிறிஸ்தவனாக மாறுறதுக்கு இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமுழுக்கு சடங்கு நடத்துறதுக்காக இவர் வந்து எங்கே வந்திருக்காங்க பாருங்க, தூத்துக்குடி புன்னைக்காயல் வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தூத்துக்குடி புன்னைக்காயல் வரைக்கும் பயணம் செஞ்சு வந்திருக்காரு மக்களை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா, அடுத்து காட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ச்சுகீசியர் வழங்குற ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை காட்டஸ்னா என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியர் வழங்குற ஒரு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை கண்டிப்பாக இந்திய மக்கள் வந்து ஏற்றுக்கணும், அதாவது இந்திய மன்னர்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு திணிச்சாங்க. இதுவும் ஒரு தாக்கத்தை வந்து வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது 8th இருக்குது இந்த பாடம், அடுத்து 11th வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் முடிச்சிங்களா சார் அப்படின்னு கேட்டால் இல்லை, போர்ச்சுகீசியர்கள் மட்டும் நான் வந்து பார்த்துருக்கேன்ப்பா. இதுக்கு அப்புறம் வந்து இருக்குது, அடுத்த வீடியோ வந்து இருக்குது. சரியா, அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து கொடுப்போம். நீங்கள் நோட்ஸ் வந்து அழகாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.